சாரதா சாரதா நான் சொல்றத கேள. நீ அசோக் கிட்ட வேலை பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. ஏன் 3 வேளை உட்கார்ந்து சாப்பிட பிடிக்கலையா? உட்கார்ந்து சாப்பிடாம பின்ன நின்னுகிட்டா சாப்பிடுவாங்க. சாப்பாடா பிடிக்கலங்கற அசோக பிடிக்கல எனக்கு. மத்தவங்க பத்தி நமக்கு என்ன? நான் ஒழுங்கா இருக்கோம். அது பத்தாதா? ஐயோ அவன் பணம் நமக்கு வேணுமா? கெட்ட வழியில சம்பாரிச்ச பணமா அது? அந்த பாவத்தை அவர் வாங்கி கட்டிக்கிறாரு. பாவத்தை கட்டிக்காம பின்ன பாவாடையா கட்டுறான். அவன் கூட பரவாயில்ல. அவன் கூட இருக்கான் பாரு சிங்காரம். அவன் தான் ரொம்ப மோசம். அவன் வண்ட வாழத்தை ஒரு நாளைக்கு அப்படியே வெளிச்சத்துல கொண்டு வரணும். அப்பா இவரு பெரிய சிஐடி இல்லையா? உன் மனசுக்குள்ள இருக்கிறதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவனை பிடிக்க முடியாதா? பாரு நான் சொல்றத கேளு. நான் போயிட்டு வந்து கேக்குறேன். இப்ப ஆள விடுங்க. என்னவ அவசரம் முடிச்சவளா இருக்கிறா? நான் ஆளை பிடிக்கணும்ன்றே இவ ஆளை விடுன்றா. பிடிக்க முடியாதோ? இன்னைக்காவது நீ எடுத்துட்டு போ. என்ன பகைச்சுக்கிட்ட என்ன ஆகுங்கிறது தெரியாம நடந்துகிட்டான் அந்த அசோக். அவனை அடி வாங்கின பிறகுதான் புத்தி வந்ததாக்கும். நீ என்னடி வேதாந்தா பேசுற? அவன் மாறுவாழ்னு தெரிஞ்சுதானே ஒரு மாத்து மருந்த கைக்குள்ள வச்சிருக்கேன். அவன் இழந்துட்டானா? இன்னும் ஒரு வாரம் ஆகலாங்க. அவனை பழைக்க வைக்கிறதுக்குள்ள உயிர் போயிடும் போல் இருக்க. அந்த ஒரு வாரத்தை ஒரு நாளாக்க முடியாதா? முடியாதுங்க. போகலாம். பாஸ் 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 இவனுங்கிற எங்க வந்தா? இவன் நம்ம இடத்துல நுழைய பார்த்தாங்க. அடிச்சு பிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டான். ஓஹோ. அசோக் உளவு பாக்குறதுக்கு உன்னை அனுப்பிச்சானா? பேசுடா. டாய், உன்னையும் தெரியும் உன் எஜமானனையும் தெரியும். கொண்டு போங்கடா ரூமுக்குள்ள. உனக்கு வாயம் கட்டி போட்டு பேசி பேசுறா எப்படியா பேசுறது? டாய், நீ யோகினா மாறிட்டதா சொன்னா இங்கேடா வந்த? சொல்றத பார்த்தா நீ இன்னும் திருத்தல போறது. யோகினா இருக்க முடியல இந்த உலகத்தை. எல்லாருமே ஏமாத்துறாங்க. அதனால தான் பழைய வரைக்கும் போயிட்டேன். உங்ககிட்ட தான் ஒரு ரகசியம் பேசணும். பைஜாமா கூடவே இருக்குமா? டேய் தூக்குங்கடா. கொண்டு வரேன். வரேன். என்ன ரகசியம் சொல்லுடா. ஒண்ணு இல்ல கண்ணு. டேய் 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 எங்கிட்ட சொல்ற? ரகசியம்னு சொல்லி இருக்கிறேன். 2 பேரை வச்சுக்கிட்டு எப்படிங்க சொல்றது? அதுவும் பொம்பளை புள்ள பக்கத்துல வச்சுக்கிட்டு. நான் நிழல போல கூடவே தான் இருப்பேன். சும்மா சொல்லுங்க. வெளிச்சம் இருந்தா தானே நிலையா விழும். இங்கேயாவது வெளிச்சம். சரி சொல்றேன். சொல்லு. இப்ப நம்ம ஒரு புதையல் எடுக்க போறோம். எங்க? சுடுகாட்டுல. கதைய அளக்குறியா? ஐயோ உங்களுக்கு அசோக் தம்பி சேகர தெரியுமா? திருட்டு பையனை பத்தி இங்கேண்டா பேச்சு? உங்களை பத்தி ஏங்க பேசிக்கிட்டு தெரியுமான்னு கேட்டேன். பெரிய பிஎஸ் என்ன தெரியுமான்னு கேக்குறேன். டேய் பாவுல கோயிலா நீ இங்கே இரு. வா உட்காரு. என்ன ரகசியம் சொல்லு. அசோக்குக்கு தெரியாம அவங்க அப்பா ஒரு பெரிய புதையலை புதைச்சு வச்சிருக்காரு. புதையலா? சேகர்களே புதைச்சு வச்சிருக்காரு. 5 லட்சம் ரூபாய் தேரும். 5 லட்சம்? ஆமா 5 லட்சம். ஆமா மக்கப்படாது. நாங்க 2 பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோமே. டேப் ரெக்கார்டர் இருக்கு. இது எதுக்கு? ரகசியம் பூரா இதுக்குள்ள இருக்கு. என்னடா இது? கட்டுக்கடகடா ஒண்ணும் புரியலையே. தந்தி பாஷை யாருக்கு புரியும்? சாரதா பொண்ணு புரியும். உங்களுக்கு அந்த சாரதாவை தெரியுமா? இந்த சாரதா அசோகன் செக்ரட்டரி சாரதா? அவரா? நல்லா தெரியும் எனக்கு. அப்புறம் என்ன அடியாளுங்க நேரத்துக்கு தண்டத்துக்கான சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்க. டேய் புதையல் நம்மளதான் கூட்டியாங்களா?